திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த காமனூர் தட்டு கிராமத்தை சேர்ந்தவர் ராஜா. இவருக்கு சொந்தமான நிலத்தை மகாவிஷ்ணு என்பவர் குத்தகைக்கு எடுத்துள்ளார். அங்கே ஒரே குடும்பத்தை சேர்ந்து 7 பேர் குடிசையில் தங்கியிருந்தனர். மகாவிஷ்ணு சொல்லும் வேலைகளை செய்து வந்தனர். அவர்கள் கொத்தடிமைகள் போல நடத்தப்பட்டுள்ளனர். 7 பேரில் கர்ப்பிணி பெண்ணும் குழந்தையும் இருந்தது ஊர் மக்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்கியது. இதுகுறித்து அவர்களிடம் கேட்டபோது பல அதிர்ச்சிகள் வெளிவந்தது. மகாவிஷ்ணு நிலத்தில் தங்கி வேலை பார்த்து வந்தவர்கள் இருளர் பழங்குடியின இனத்தை சேர்ந்தவர்கள். அவரிடம் வாங்கிய 10,000 ரூபாய் கடனுக்காக கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டு வந்துள்ளனர். தினமும் உணவு மட்டுமே கொடுத்து கால்நடைகளை பராமரிக்க வைத்துள்ளார் மகாவிஷ்ணு. இதனை கேட்டு திடுக்கிட்ட அக்கம் பக்கத்தினர் வாணியம்பாடி கோட்டாட்சியர் அஜிதா பேகத்திடம் புகார் அளித்தனர். காமனூர் தட்டு மலை கிராமத்திற்கு சென்ற அதிகாரிகள் கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்த கர்ப்பிணி 2 குழந்தைகள் உட்பட 7 பேரை மீட்டனர். அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை செய்து கொடுத்து சொந்த கிராமத்திற்கு அனுப்பி வைத்தனர். 10,000 கடனுக்காக ஒரு குடும்பத்தையே சிறைப்பிடித்து வைத்திருந்த மகாவிஷ்ணுவிடம் விசாரணை நடக்கிறது.